விழுப்புரம் நகராட்சி அலுவலகம் முன்பு தூய்மை பணியாளர்கள் பிற்கால சேமநல நிதி வழங்கப்படாதது உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். அது குறித்தான விவரங்களோடு இணைகிறார் எம்முடைய செய்தியாளர் தாமோதரன். என்ன நடக்கிறது? அவர்கள் தரப்புல என்ன கோரிக்கையை முன் வச்சிருக்காங்க? இந்த போராட்டத்தால என்னென்ன பணிகள் பாதிக்கப்பட்டிருக்கிறது? விரிவான விவரம். வணக்கம் கௌதமி. விழுப்புரம் மாவட்ட துப்புரவு தொழிலாளர்கள் முன்னேற்ற சங்கம் சார்பில் நகராட்சி தூய்மை பணியாளர்கள் கடந்த 1.5 ஆண்டு காலமாக பிற்கால சேமநல நிதி வழங்கப்படாததை கண்டித்து இன்று காலை விழுப்புரம் நகராட்சி அலுவலகத்தில் உள்ளிருப்பு மற்றும் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். இது குறித்து அந்த துப்புரவு பணியாளர்கள் தெரிவிக்கின்றையில் பிற்கால சேமநல நிதியினை பல முறை மனுவும் நேரடியாக கோரிக்கை வைத்தும் அதிகாரிகள் எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை எனவும், இதனால் தங்களுக்கு பொருளாதார சிக்கல் ஏற்பட்டுள்ளதாகவும் மன உளைச்சலுக்கு உள்ளாகியுள்ளதாகவும் நிர்வாகத்தின் அலட்சிய போக்கு காரணமாகவே இது போன்ற செயல் நடைபெற்று வருவதாகவும், எனவே அதிகாரிகள் உடனடியாக இதன் மீது நடவடிக்கை மேற்கொண்டு அந்த சேமநல நிதியை பெற்றுத்தர வேண்டும் என கேட்டு தொடர்ந்து தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனால் அங்கு துப்புரவு பணி இன்று முதல் பாதிக்கப்பட்டது. அவர்கள் நீண்ட பேச்சுவார்த்தைக்கு பின்பு அதிகாரிகள் அவருடன் பேச்சுவார்த்தை நடத்தினர். தற்பொழுது அவர்கள் சுமூக தீர்வு எட்டப்பட்டதை தொடர்ந்து அவர்கள் தற்போது போராட்டத்தை தற்காலிகமாக கைவிட்டு கலந்து சென்றுள்ளனர். இருப்பினும் இவர்கள் உடனடியாக அதிகாரிகள் நடவடிக்கை எடுத்து தங்களுக்கு நிதியை பெற்றுத் தரவில்லை என்றால் தொடர்ந்து அடுத்த கட்டமாக தொடர் போராட்டத்தில் ஈடுபடுவோம் எனவும் தெரிவித்தனர். இதனால் இன்று இந்த சிறிது நேரம் துப்புரவு பணியாளர்களால் துப்புரவு பணி பாதிக்கப்பட்டது. விவரங்களுக்கு நன்றி தாமோதரன்.